அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பிவேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், பழனி பக்கத்தில் சேம்பரு, பெரிய சேம்பரு, கிட்டத்தட்ட 3 சேம்பர் இருக்குங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து ஒரு சேம்பர் ஓப்பன் பண்ணாங்க. எல்லா சேம்பருக்கும் வந்து நாங்கள் செட் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது 3ஆவது சேம்பரு. 2 சேம்பர்லேயும் நமக்கு செட்டு அமைச்சு கொடுத்தாச்சு. அவங்களோட நேம் மென்ஷன் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், சேம்பரில் வந்து நம்ம லோடு இறக்கியாச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட வண்டி பாருங்கள். இது 3ஆவது சேம்பர். 3ஆவது சேம்பரில் செட்டு வந்து கிட்டத்தட்ட 10 செட்டுங்க. 10க்கு 10 வந்து 10 செட்டுங்க. 10 ரூமு. அப்போ 10 ஃபேமிலி வந்து தங்குற மாதிரிங்க. இங்கே பாருங்கள், ஸ்லாப் ஃபுல்லாகவே இறக்கியாச்சு. பாருங்கள், ஸ்லாப் இறக்கியாச்சு. பாருங்கள், எல்லோரும் ரூம் வேணும் கேட்டாங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து சேம்பர்காரங்களே அவங்க நினச்சா அந்த செங்கல்லே வச்சு கட்டலாம். ஏன்னா காஸ்ட் வைஸ் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறனால அவங்க வந்து ரெடிமேட் காம்பவுண்டும் கூப்பிட்ருக்காங்க. சேம்பர்லேயே வந்து ஏகப்பட்ட லட்சக்கணக்கான கல் இருக்குதுங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரூம் வந்து அந்த செங்கலில் போடாமல் எங்களை கூப்பிட்ருக்காங்க. எதனாலனா இந்த சேம்பர் டு சேம்பர் மாற்றினாலும் இது காஸ்ட் வைஸ்னாலும் எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்குது. அதனால் ரெடிமேட் காம்பவுண்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சேம்பர் எவ்வளோ பெரிய சேம்பர் பாருங்கள். இவ்வளோ பெரிய சேம்பரில் வந்து நம்ம ரெடிமேட் காம்பவுண்டில் ரூம் 10 ரூம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம போஸ்டெல்லாம் இறங்கியாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே 12 அடி போஸ்ட்டுங்க. பேக் சைடு ஃபுல்லாக 12 அடி போஸ்ட்டு, ஃப்ரண்ட் சைடு கூட 11 அடி போஸ்ட்டுங்க. வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தருவோம். இது வந்து அவங்களுக்கு வந்து இடம் ஃபுல்லாமே பாறையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாறைங்க. எங்களால் எடுக்க முடியல. அதனால் ஜேசிபிலாம் அவங்கள எடுக்க சொல்லி எடுத்துருக்குங்க. எல்லாம் மார்க்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. லெவல் டியூப் கடத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேக் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு 2 அடிக்கு வந்து குழி எடுத்தாச்சு. பாருங்கள், எல்லாமே 2 அடி குழி எடுத்தாச்சுங்க. எடுத்து ரெடியாக வச்சுருக்குது. இப்போ அந்த போஸ்ட் எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணி இதில் வந்து காங்கிரீட் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எடுத்தால் இன்னும் கொஞ்சம் டபுள் ஸ்ட்ராங் வந்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எடுக்க வேண்டியதில்லை. அவங்க வந்து ஒரு பாறையாக இருக்கிறனால இந்த மாதிரி மெத்தட் செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே பாருங்கள், லெவல் டியூப் கழுத்துட்ருக்கேன். இது பார்ட் 1ங்க. பார்ட் 1ல் நான் போஸ்ட் நிறுத்துறதெல்லாம் காட்டிடுறேங்க. பார்ட் 2ல் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது காட்டுறேன். பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு எல்லா ரூமும் எப்படி ஆயிருக்குன்னு காட்டுறேங்க. கிட்டத்தட்ட 10 ரூமுங்க. 10க்கு 10 ரூமுங்க. இந்த மாதிரி ரூமு அமைக்கிற மாதிரி இருந்தாலும் கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள். கம்பெனிக்கு, சேம்பருக்கு, மில்லுக்குங்க, ரைஸ் மில்லு, நூல் மில், இந்த மாதிரி மில்லுக்கெல்லாம் அமைப்பாங்க. லேபர்ஸுக்கு இந்த மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளில் முடிஞ்சிருங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை ஆரம்பிச்சிருக்கிறோம். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை நம்ம குடியேறலாங்க. இந்த 4 நாளில் வேலை முடிஞ்சிருங்க, ஒர்க் முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், பேக் சைடு ஃபுல்லாமே அவங்க குடிசையில் போட்டிருக்காங்க. குடிசை வந்து அவங்களுக்கு சேஃபர் சைடு இல்லை. ஏன்னா கேஸில் யூஸ் பண்ணுறாங்க, சேஃபர் சைடு இல்லை. ரெடிமேட் காம்பவுண்ட் தான் உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கும். 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு இருக்குங்க. இது எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க சேம்பர்காரங்களே அவங்க வந்து ரெடிமேட் காம்பவுண்டில் பண்ணுறாங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்டுன்னு பார்த்துக்குங்க. அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறனால தான் சேம்பர்காரங்க வந்து அவங்களே போடுறாங்க. இந்த ஒரு சேம்பரில் கிட்டத்தட்ட நான் 7 சேம்பருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். 7 சேம்பருக்கு ஒரு ரூமு, ஒரு இடத்துல வந்து 7 ரூமுங்க, ஒரு இடத்துல 5 ரூமு. இது வந்து 10 ரூம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எம்சாண்டு ஜல்லி எல்லாமே அவங்க இறக்கி கொடுத்துட்டாங்க. நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்னும் ஒரு 4 நாளில் முடிஞ்சிருங்க. 4 நாளில் நம்மளுக்கு வந்து 10 ரூமு முடிச்சு தர்றோம். 5ஆம் நாளில் 10 குடும்பம் வந்து இந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம். இங்கே பாருங்கள், அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த நம்பருக்கு வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். இது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்தனால தான் நம்ம வந்து ஸ்லாப்பு போஸ்டெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே ரூம் மெட்டீரியலுங்க. 15 நாள் க்யூரிங்க. போஸ்ட்டு ஸ்லாப் 15 நாள் க்யூரிங்க. அதனால் ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டால் தான் ரூமுக்கு செட் ஆகுங்க. அதே மாதிரி காம்பவுண்டுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டால் தான் நல்லா இருக்குங்க. ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் குவாலிட்டி போட்டினா ரீயூஸ் எத்தனை தாட்டி கூட நம்ம பிரித்து மறுபடியும் லேபர் சார்ஜாக வரும். டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, லேபர் சார்ஜு ஒன்றும் பெருசாக வராது. ஒரு 6000 ரூபா 5000 ரூபா தான் வருங்க மேக்ஸிமம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பார்ட் 2ல் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக காட்டுறேங்க. ரூமோட இதில் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.